சந்தையில் இந்த மிஷினை வாங்கினோம். இது நாங்கள் மெயினாக வாங்கினதே இது எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக சுற்றுதுன்னு பார்க்கறதுக்காக தான். ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இது ஆனே ஆகலை. இது ரிப்பேர் ஆகிறதுனால தான் எங்களுக்கு கம்மியான விலையிலே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் 48 வோல்ட்டுன்னு போட்டுருக்கு. உண்மையிலே எத்தனை வோல்ட்டுன்னு நம்ம கழட்டி பார்த்துக்குவோம். பரவாயில்லையே, எல்லாமே பேட்டரி இருக்குது. 10 வோல்ட்டு தான் வருது. சார்ஜ் இல்லையா இல்லை 10 வோல்ட்டு தான் இருக்கா? பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்குது போல். ஒரிஜினல் வந்து 20 வாங்கணும், ஆனால் 10 தான் வருது. இதை நம்ம சார்ஜ் போட்டு கடைசியாக பார்ப்போம். இப்போ நம்ம இதை கழட்டி பார்ப்போம் உள்ள அப்படி என்ன தான் மோட்ரு இருக்குன்ட்டு. ஏன்னா சாதாரண மோட்ரு தான் போட்டுக்காங்க. இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னா உள்ளே எதுவும் கியர் போட்டுக்கலாம். நம்ம வாட்டி கழட்டி செக் பண்ணிடுவோம். ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக தான் கனெக்ஷன் இருக்குது. இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான பிஎல்டிசி மோட்ரு போட்டுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, நார்மலான மோட்ரு தான் இருக்குது. மறுபடியும் எல்லாத்தையும் மாட்டி வச்சுருக்கோம். உள்ளே எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனாலும் ஓடலை. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நம்ம எதுக்கு ஒரு வாட்டி சார்ஜர் செக் பண்ணியிருக்கோம். இப்போ சார்ஜர் மாட்டோம்னா லைட்டும் எரியல, அதே டைமு வோல்டேஜும் இல்லை. நம்ம இதை உள்ளே கழட்டி பார்ப்போம். ஈஸியாக வந்துச்சு. எல்லாமே நல்லா தானே இருக்குது. இந்த இங்கே பாரு, இது வந்து வெடிச்சிருக்கு. அந்த ஐசி வெடிச்சிருக்கு, அதனால தான் சார்ஜ் ஆகலை. இந்த ஐசி வாங்கி ரெடி பண்ணுற அளவு இது ஒர்த்து இல்லை. நம்மக்கிட்ட 24 வோல்ட் சார்ஜர் இல்லை, அதனால் 21 வோல்ட்டு லேப்டாப் சார்ஜர் எடுத்து அதை இந்த பூஸ்டர் மூலமாக 24 வோல்ட்டாக மாற்றிருக்கோம். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். இது எந்த அளவு பவர்னா நம்ம வீடு கூட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு கூட்டு வந்துட்டு வெளியே கூட்டுறோம்.